Hey guys, welcome back to my channel. So as per plan today, Bangalore to Chennai. So time இப்போ 8:45 ஆயிடுச்சு. Almost 7 hours காட்டுது இங்க இருந்து. Around 340 kilometers இருக்குங்க. மலேசியால இருந்து சென்னை போறதுதான் சென்னை. போறதுக்கு ஹோஸ்கோட்டை வழியா போறோம். நேத்து இப்ப நம்ம எங்க போறோம்? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். என்ன சாப்பிட போறோம் நேத்துக்கு? ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி சாப்பிட போறோம். நான் மொட்டை பாஸ் மோஷிக் ஹாய். ஓகே, ஒரு வேளையா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்தாச்சு. இது ஃபுல்லா ஹைவே ஸ்பெஷல் ஃபுட் சூடா இருக்கு. ஸோ கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. ஹைவே ஃபுட்டு நல்லா இருக்கு. என்ன அதுடா? பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. ஒரு 3000 இங்கே பாருங்க. ஜூனியர் ஜம்முன்னு தூங்கிட்டு வராது சார். பெரியவர் ஆய் வாழ் தாண்டிச்சு. ஹாய், இதோ பசங்களுக்கு பில்லோ ரெடி பண்ணலான்ட்டு பில்லோ எடுத்துட்டு இருக்கோம். காத்தடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. 5 நிமிஷம் ஆகும். மோஷிக் ஏய் நித்து இங்க வா. சொன்ன கட்டலாமா? ஏய் மொட்டை பாஸ், ஐயோ அண்ணனை பார்த்தா ஜாலியாயிரும். இடிச்சுக்காத மேல. இது அப்பா இருக்கு. 120 கிலோமீட்டர் இருக்குங்க. அது ரொம்ப டயர்டாயிட்டாங்க பசங்க. இதோ பாருங்க, ஒரு ஆள் தான் பிஸியாக இருக்காரு. இப்போ எங்கே இருக்கோம்? ஆல்மோஸ்ட் வாலாஜாவன்ட்டோம் நினைக்கிறேன். வாலாஜாவா, ஆமாம், பக்கத்தில் காட்பாடியா வாலாஜாவா ஏதோ ஏரியாக்கிட்ட வந்திருக்கோங்க. இன்னொரு கரெக்டாக 95 கிலோமீட்டருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. சாப்பிடலாம் நிப்பாடி லஞ்சு. நம்ம வீடு ஃபோட்டோ நல்லா இருக்கு பார்க்குறக்கு ஹைவேல. பட் உள்ளே எப்படின்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். எல்லாம் டயர்ட் ஆகிட்டோம். வெயில் அது எங்கள் ஊர் ஸ்டைல் வேற, உங்கள் ஊர் ஸ்டைல் வேற. பட் இதுவும் நல்லா தான் இருக்கு. காரம் இல்லைண்ணா. சரி சாப்பிட்டு அக்கா லஞ்சே 4 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. ஆர்காட் டோல்கிட்ட நின்றுட்டுருக்கோம். டிராஃபிக்காக இருக்கு ஹெவியாக. நண்பா, ஒருவேளை சென்னை வந்தாச்சு. ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டியாச்சு. இன்னும் எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவர் இருக்குது. ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் போக வேண்டியது இருக்குது. சரிப்பா சரிப்பா. ஸோ கைஸ், ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு பார்த்தாச்சு. அப்படியே சாப்பிட வந்துட்டோம். எல்லாமே வந்துருக்கும். உள்ளே போனோம், முடிஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. நல்லா இருந்துச்சு சாப்பாடு.
நியூ ஆந்திரா மில்ஸ் ஹோட்டல் தான் லஞ்ச். மணி இப்போ 11 ஆச்சு நைட்டு. அவ்வளோதான், அப்படியே போய் தூங்கிட்டு காலைல ஃபங்க்ஷன் இருக்குது ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் காய்ஸ். சரி வாங்க அப்படியே போய் தூங்க வேண்டியதான். குட் நைட். என்னையா பார்க்கு சரி இத்தனை ஓகே கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1.9 கிலோமீட்டர்ஸா. இங்கே ஃபுல்லாக டிராஃபிக்குங்க. மெட்ரோக்காக ஒரு 25 கிலோமீட்டர் தான் சிட்டிக்குள்ள தான் ட்ரைவ் பண்ணுறோம். 25 கிலோமீட்டருமே மெட்ரோ பிரிட்ஜ் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் ஃபுல்லாகவே டிராஃபிக் தான். ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியல. ஐ திங்க் இந்த பில்டிங் தான் நினைக்கிறேன். வந்து விட்டோம் ஆல்மோஸ்ட். ஓகே, வந்து விட்டோம். ஓகே, வந்து விட்டோம். 907 அப்பா பாருங்க, பயங்கர ஹைட். ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தாச்சு. இதில் 907னா 904 அப்படின்னா 9th ஃப்ளோராக இருக்க வாய்ப்பு இருக்குது. பயங்கர வெயிலுங்க. இங்கே சவுண்டு கேட்குதான்னு தெரியல. பசங்களும் தூங்கிட்டாங்க காரில், வந்து டயர்டாக இருக்காங்க. இங்கே நிப்பாட்டி இருக்கு. போயிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு பெங்களூர் கிளம்பிட்டு தான் லேட் ஆகிடும். மொட்டை பாஸ் இன்னைக்கு முங்குத்த நாள் இல்லையா, அதனால் செம்ம கும்பல். நல்லா இருக்கு இல்லையா, உள்ளே பயங்கரமாக இன்டீரியர் நல்லா இருந்துச்சு. ஆனால் வீடியோஸ் எடுக்கலை அவங்க ப்ரைவசிக்காக. பட் நல்லா இருக்குங்க. எல்லாம் வெந்து டயர்டாகி வெயில் வேறு தாங்க முடியல அவங்களால. என்னன்னு வா கிளம்பியாச்சுங்க. என்ன பிளான்னு தெரியல. பெங்களூரில் இல்லை வேறு எங்கேயா போயிட்டு போவோமான்னு தெரியல. அப்பா இவரா அவ்வளோ தூங்கிருந்தவங்க பாரு, ஜாலியாக இருக்கணும். ஆக்டிவேட் ஆகணும். ஓகே, ஓகேங்க கிளம்பியாச்சு. நீலாங்கரை பீச் போகலான்னு ஒரு பிளானில் கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நினைக்கிறேன். மொத்தமே 3.4 கிலோமீட்டர்ஸ் தான். அதிகபட்சம் ஒரு 50 மினிட்ஸ் ஆகும். ஒரு வேளை பீச் கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 400 மீட்டர் தான் இருக்குது. இப்போ நீலாங்கரை வந்தாச்சுங்க. வீடெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. நம்ம இதுக்கெல்லாம் கேள்வி தான் போட்டிருக்கோம். நீலாங்கரை கிட்ட வந்துட்டாங்க ஓரளவுக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. வீடை பாருங்க, பேலன்ஸ் மாதிரி கட்டிருக்கானோ. எங்க அப்பா யாரு வீடுன்னு தெரியவில்லை. சூப்பராக கட்டிருக்காங்க பாருங்க. ஆஹா, வியூவே ஆக்சுவலி இங்கிட்டு தான். நாங்கள் மட்டும் தான் வெயிலில் வருவோம், யாரும் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா இங்கே எல்லாமே இங்கே தான் இருக்காங்க போலி. பீச் வந்துட்டோங்க, நல்லா இருக்கு. டிஷர்ட் மாற்றியாச்சு, ஷர்ட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை வேறு. ஸோ நல்ல வியூ நல்லா இருக்குல்ல. நல்ல வெயில் ஆக்சுவலி மதியம் டைமில். வீடை பாருங்களேன், சொன்னால செம்மையாக இருக்குது. செம்மையாக கட்டுறாங்க. அப்படியே பீச்சை பேஸ் பண்ணி மூவிஸில் பாருங்க. இந்த பாருங்க, இங்கே ஒரு வீடு பாருங்க, எவ்வளோ பெரிய இடம். அப்பா இங்கே இது பார்க்கலாம். இதாங்க நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இங்கே நீலாங்கரை பீச்சுக்குல. இந்த பீச்சுக்கு முடியா அப்படிலாம் பண்ணாத.
குரங்கு நிற்கிது. என் மிஸ்ஸஸும் சின்னவரும் வரல, டயர்டாகிட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும், அதுவும் இவனுக்காக பெரியவருக்காக ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பி 2 தாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. வீடெலாம் பாருங்க பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்கலாம். சி இவன் வீடு செம்மையாக கட்டியிருக்காங்கல்ல, இந்த வீடு அது நல்லா இருக்குது. இங்கே ஒரு வீடு தேட்டர் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த வீடை பாருங்களேன், இதாங்க பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இந்த வீடெல்லாம். நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது. நான் பேசுகிறேன் கேட்காதுன்னு நினைக்கிறேன். வெயில் தான் இங்கே பிரச்சனையே, பயங்கர வெயிலாக இருக்குது. இன்னும் இதிலேருந்து மணி என்னாச்சு 2:30 போகுது. இதுக்கப்புறம் நான் கிளம்பி பெங்களூருக்கு போகணும். அது எப்படின்னு தெரியல, ஒரு 6-7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் ஆகிடும். பசங்களோடு போனால் 9 ஹவர்ஸ் கூட ஆகிடுது. 9 நாளே எப்போ 12 ஆகிடுது, மிட் நைட் ஆகிடுது. எப்படின்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். இது வெயில் அதிகமாக இருக்கலாம். இது நல்லா இருக்கு, இதான் கரெக்டாக இருக்கு. இங்கே பாருங்க, பீச்சுக்கே வர மாட்டா ஒருத்தர் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான். இங்கே வந்து போட்டா பீச்சை இறங்கி நின்றுட்டு இருக்கான் தண்ணியில். ஓடியாடா ஓவே பாப்படா, அழுகிறான், தூக்கத்தில் அழுகிறான். பா ஏன் அழுகுது என் செல்லம், ஏன் அழுகு? இங்கே பாருங்க பசங்களை, இவன் பீச்சுக்கு வர மாட்டேன் இப்போ அழுதுட்டு இருந்தான். தூக்கத்தில் இருந்தல விட்டாச்சு, அவனை எதுவும் பண்ணாமல் விட்டாச்சு. அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் பாட்டு உட்காந்து அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான். என்ன மூச்சி போச்சு. இப்போ உங்களை பொங்கலாட்டி குளிப்பாட்டணும். இந்த பாருங்க, இல்லைன்னா உடம்பு வேறு அரிக்கும், உப்பு தண்ணி. எங்கே குளிப்பாட்டுன்னு தெரியல. அவ்வளோதாங்க, இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ரெடியாக இருக்காப்புல சார், குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாப்புல. இங்கே தான் வாட்டர் பாட்டில் வாங்கணும். ஐஸ்கிரீம் மேலே சாப்பிட்டு கிளம்பிட்டு தான். இங்கே தான் விஜய் சார் வீடு இருக்காமா, பக்கத்துலேயே, ஜஸ்ட்டு ரொம்ப கிட்ட. போகலான்ட்டு இருக்க, வீடை மட்டும் பார்க்கலாம். எனக்கு கண்டிப்பாக இருக்க மாட்டார், ட்ரை பண்ணி பார்ப்போம். மோஷி ரெடி, ஹலோ. ஐஸ்கிரீம் என்ன ஐஸ்கிரீம்? குட் பாயாக இருக்க, வா வாங்கி தரேன். கலர்ஃபுல்லாக இருக்கலாம் ஸ்க்ரீனில், நல்லா இருக்கு. ஆச்சு, அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. நீ தம்பி ஷேர் பண்ணியா? கொஞ்சோண்டு கூட அவனுக்கு ஷேர் பண்ணணும். அதெல்லாம் கட்டுதான், அவங்க மேம் சொல்கிறதான் கட்டுதான். நீ அதே மாதிரி நீ பண்ணணும்னு சொல்லித்தரல. ரொம்ப சாப்பிடாங்கப்பா. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. நான் சாக்கோபார் சாப்பிட போகிறேன். எனக்கு அது வேணாம், ஏன் ஐஸ்கிரீமை கொடு. எனக்கு எவ்வளோ கொடுத்த நீ அவ்வளோ இல்லை, டபுள் மடங்கு கூட எடுத்துக்கோ. இன்னொரு மீதி ஐஸ்கிரீமை கொடு. டேய், நீ என்ன திருமல் பண்ணு எனக்கு தெரியும்லே. வச்சுக்கோ 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 வச்சுக்கோ, சும்மா நீ சாப்பிடு சார். சரிடா வச்சுக்கூடா, ரெண்டுமே வச்சுக்கூடா. சிரிப்பா பாரு, வயல்லாம் ஐஸ்கிரீம்.
இங்கே பாரு, எனக்கு 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 இருக்க மிச்ச ஐஸ்கிரீம் தான் அவனதில். இதை கொடுத்துட்டு இதை பிடிங்கிட்டான். ஏன்டா அப்பாவுக்கு தரவே மாட்டேங்கிற. ஓகேங்க, ஸோ கிளம்புறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. மணி 3:20. எப்படி தான் 3 ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அப்படி இப்படின்னு கிளம்புறதுக்கு 11, 12 ஆயிடும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் தான் விஜய் சார் வீடுங்கிறாங்க. முடிஞ்சால் வீடை மட்டுமாவது பார்க்க ட்ரை பண்ணுறோம். அப்படி விசாரிச்சு போவாங்க. இதுவா விஜய் சார் வீடா? அந்த பையன்கிட்ட கேட்டேன், வந்தேன்னு சொன்னாப்ல. இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுனா ரைட் சைடில் வீடு இருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டே இருங்க, ரைட் சைடில் வீடு இருக்கும் அப்படின்னாப்ல. அப்பா வீடை பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய வீடாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தெரியுமா தெரியல. ஆனால் எனக்கு அந்த வீடோட காம்பவுண்ட் தெரியும். அடிக்கடி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்குல்ல, அதனால் இது அவர் தான்ட்டு. இதுதான் அவ்வளோதாங்க, விஜய் சார் வீடும் பார்த்தாச்சு. சரிங்க, நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இனிமேல் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரா வீடியோவாக இருக்கும். ஓகேங்க, நம்ம ஆல்மோஸ்ட்டு ராணிப்பேட்டை கிட்ட வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போது 6 ஆச்சு, 6 ஆகிட்டு. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிராஃபிக் இருந்தது, பட் ஓரளவுக்கு வேகமாக கவர் பண்ணி அங்கே வந்தாச்சு. ஆனால் பயமாக தூக்கம் தான் வருது, டயர்டாக இருக்குங்க, செம்ம டயர்டாக இருக்குது. என் பிள்ளைங்களாம் தூங்கிடுச்சுங்க ஆல்ரெடி. டயர்டு இருக்காங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. முதல்ல டீ சாப்பிடுங்க, செம்மையாக தூக்கமாக இருக்குது. டீ சாப்பிடணும். டீ சாப்பிட்டதுக்கப்புறம் நேராக பெங்களூர் தான். ரொம்ப நேரமாக பீஸா சாப்பிடணும்ட்டு சொல்லி நானும் பீஸா ஷாப் இருக்காதான் தேடி தேடி பொறுமையாக வந்து ஃபைனலாக ஒரு ஹைவேல நிப்பாட்டி இருக்கோம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பீஸா ஷாப் போயிட்டுருக்கோம். பாவம் ரொம்ப டயர்டாகிட்டான், ட்ராவல்லையே சுற்றி எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு பர்கர், ஒரு பீஸா, இங்கே வந்து இப்போ குடிக்கிறதுக்கு ஒரு டீ, ஒரு ஜிஞ்சர் டீ, லெமன் டீ. எப்படிக்கு தெரில, ஆனால் லொக்கேஷன் நல்லா இருக்குது. ட்ராவல் டைமில் ரிலாக்ஸ் ஆகிற அளவுக்கு லொக்கேஷன் இருக்குது. வந்துட்டாங்களா? சரி, நல்லா இருக்குங்க அந்த லொக்கேஷன். ஓகேங்க, மணி ஆல்மோஸ்ட் 10 ஆகிடுச்சு. பீஸா வாங்கிட்டோன்னா சாப்பிடல, டைம் ஆகிடு இங்கே உட்காந்து சாப்பிட்டா. ஸோ அப்படியே காரில் போகும்போது அப்படியே சார் ரெடி ஆகிட்டார். அவங்களுக்காக தான் வாங்கினது. அப்படி நல்ல மாதிரிக்கு பஸ் தான் பாரு. சாப்பிட்டு ஸோ அப்படியே வச்சுட்டு சாப்பிட்டு தான் நாங்கள் அப்படியே கிளம்பணும். ஏன்னா லேட் ஆகிடுது, இதுக்கப்புறம் போனால். எப்படின்னு தெரில, நான் மறுபடியும் ப்ளாக் பண்ண வீடியோ எடுத்தேன்னா சொல்கிறேன், இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே, பார்க்கலாம் guys, see you, bye bye, take care. பை சொல்லிச்சலாம்.